ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுடைய ஆலந்தூர் 360 டிகிரி கதிரவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள நல்லம்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்து சைடுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான ஒரு சிவலிங்கத்தை தரிசிக்க அவரை பற்றி பார்க்கலாம். முதல்ல இங்கே அந்த மலை கீழே ஒரு 2 கோயில் இருக்குது. ஒரு அம்மன் கோயில், ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து முனீஸ்வரர் கருப்பண்ண சுவாமி, என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மேடு தான் இருக்குது, ஒத்தடி பாதை தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அங்கங்கே வந்து சொன்ன மாதிரி இருக்குது. இந்த ரைட் சைடில் தண்ணி இல்லை, பட் லெஃப்ட் சைடில் அங்கே தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க. ஸோ இங்கேருந்து தான் மலைக்கு வந்து தண்ணி கொண்டு போகிறாங்க, பைப் போட்டு கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஏரியாவில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு மலைப்பாங்கான பகுதியில் ஒரு அழகாக ஒரு சொன்ன கொலை மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஏரியாவில் ஒரு சிட்டி சைடில் வந்து இப்படிலாம் ஒரு ஏரியா இருக்குன்றது பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அங்கே தான் நம்ம போக போகிறோம் வாங்க. படிக்கிட்டு ஏறுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவன் முருகரும் விநாயகரும் இருக்காரு. வாங்க பார்க்கலாம். சிலையுடைய வடிவமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் புதுசாக வச்ச மாதிரிலாம் தெரில. எனக்கு தெரிஞ்சு ஆதி காலத்து சிலைங்க மாதிரி தான் இருக்கு. மயில் கத்து. இது வந்து யாருக்கு உதவியாக இருக்குமோ தெரியல. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கும் வாக்கிங் போகிறவங்க உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இது உள்ள இந்த மலை ஏறி இறங்கினா போதும், எங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ அந்த நம்ம சொர்ணலிங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி படிக்கிட்டு ஏறி வந்தீங்கன்னா நம்ம வடிவானந்த ஈசன் அப்படிங்கிற முனிவருடைய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த சைடு எங்கேயோ கத்துது. அங்கே ஒரு மயில் இருக்கு பாரு, பெண் மயில் போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, பதறக்குள்ள போகுது. வெளியே வருது. ஆண் மயில் தான்ப்பா, தோகை கம்மியாக இருக்கு, ஆண் மயில் தான். இங்கே ஒரு அள்ளிக்கோலம் இருக்கு பாருங்க. சொர்ணலிங்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் சூரியன் உதயத்தப்போ இந்த சிவலிங்கம் வந்து சொர்ண கலரில் ஒரு தங்க வடிவில் காட்சி தருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வழிபட்டால் நோய் நொடிகளும் நம்மளுடைய பண தேவைகளும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இங்கே வந்து தீரும் அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 45 நிமிஷம் ஒரு பயணம் பண்ணி ஒரு
30-40 படிகள் ஏறி கஷ்டப்பட்டு மேலே வந்து இவரை தரிசிக்கிறதுக்காக தான். ஸோ துணைவியாரோட காட்சி தரக்கூடிய இடம். இந்த லிங்கத்துடைய வடிவு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வடிவம், ஆதி காலத்தில் பார்க்குற ஒரு வடிவம். இந்த வடிவத்தை வந்து இப்போ புதுசாக நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் புது லிங்கத்தோடைய வடிவம். இந்த ஏரியா இந்த பக்கத்தில் எங்கே வந்தீங்க, பெருங்கலத்தூர் இல்லை வந்து ஒரு கீழாம்பாக்கம், வண்டலூர் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டைம் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு அருமையான சூழல், ஒரு அமைதியான சூழல், எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற இடம். இந்த மலை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 குளங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருந்து ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடமா நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக இது வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக ஒரு அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது நீங்கள் நினச்சது நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், இங்கே வரும்போது எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு வைப்ரேஷன் வந்து எங்களால் வந்து நிச்சயமாக என்னால் மறுக்கவே முடியாது. ஒரு செம வைப்ரேஷன். ரொம்ப டென்ஷன், எங்கே பார்த்தாலும் வண்டி, எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன், எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்ட நெரிசல் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இப்படி ஒரு அழகான இடத்த நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி வந்து எப்பயாவது ஒரு வாட்டி வந்து பார்க்கறதுல நமக்கு ஒரு மன நிம்மதி. அள்ளிக்குளம் இந்த மலைக்கு மேலே ஏறத்துக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அபூர்வமாக நம்ம சிவன் கோயிலில் பார்க்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்கார். ஸோ வாங்க ஆஞ்சநேயரையும் பார்த்துடலாம். கையில் பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குது. லிங்கம் வச்சு தியானம் பண்ணுற மாதிரி வடிவம். இப்போ நம்ம பைரவரை பார்த்தோம், 9 பைரவரை பார்த்தோம். 9 பைரவருக்கு ஆப்போசிட்டில் வராகி இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வராகியையும் பார்த்துடலாம். ஸ்வர்ணலிங்க ஆலயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆலயம் வந்து இப்போது முழுவீச்சில் வந்து திருப்பணி நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் சிலை, ஐயப்பன் கோவில் 18 படிகள் வச்சு கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு வந்தீங்க, இந்த சொர்ணலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எத்தனையோ தெய்வங்களை பார்க்குறதுக்கு எத்தனையோ கோவில்களுக்கு போயிட்டுருக்கோம். அத்தனை தெய்வங்களையும் இந்த சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அத்தனை பேரையும் பார்க்க முடியும். வராகியை பார்க்கலாம், சிவன் பார்க்கலாம், கன்னிமார்களை பார்க்கலாம், பெருமாளை பார்க்கலாம், ஆஞ்சநேயரை பார்க்கலாம், காளி தெய்வத்தை பார்க்கலாம், பைரவரை பார்க்கலாம், வீரபத்ரரை பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் நீங்கள் பார்க்கலாம். முருகரை பார்க்கலாம், வள்ளி தெய்வானுடைய பிரம்மாண்ட ரூபத்தில் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் நீங்கள் வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து 36 அடி கோபுர பணி நடந்துட்டுருக்கு. கூடவே வந்து 51 அடியில் திருச்செந்தூர் முருகன் சிலை 51 அடியில் கட்டப்படுறாங்க. ஸோ உங்களோட சேர்ந்து இந்த கோயிலை
தரிசித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிம்மதியாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போதே நம்ம வரும்போதே இந்த கோவிலுக்கு வந்து பசுமாடு வந்து தானம் பண்ணியிருந்தாங்க. கோபூஜையும் நடந்துட்டு இருந்தது. ஸோ நீங்களும் வாங்க, நிச்சயமாக இந்த கோவில் பற்றி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். கூடிய சீக்கிரமே வந்து 51 அடியில் வந்து முருகன், திருச்செந்தூர் முருகனுடைய வடிவில் ஒரு சிலையும் நிறுவ போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடமுழுக்கும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இந்த குடமுழுக்கு நடக்கும்போது நிச்சயமாக உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறதுக்கு ஆவலோடு இருக்கேன்.